ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சிசில்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீல் மேக்கர் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது புரட்டாசி மாதம்லாம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு டிஷ் வேணும்னா இந்த மீல் மேக்கர் கோலா உருண்டையை சொல்லலாம். இப்போது மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். அதாவது சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நார்மல் வாட்டரில் 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஹாட் வாட்டர்லலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நான் எடுத்திருக்க அளவுக்கு ஒரு 3/4 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 2 பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி வேணால் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இஞ்சி இல்லாதனால போடல. அப்புறம் ஒரு பட்டை எடுத்திருக்கேன். 2 கிராம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் கசகசாவும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கசகசா போடலை. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு புழிஞ்சு எடுத்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 சுற்று விட்டிங்கன்னா போதும், நல்லா அரைச்சிடும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இது கூட இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை இது கூட போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாமே நான் எவ்வளோ மீல் மேக்கர் எடுத்திருக்கேனோ அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமையே நம்ம பிசையலாம். ஏன்னா மீல் மேக்கரில் அந்த ஈரப்பதம் இருக்கும். இதை கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இது மாதிரி கெட்டியாக வர அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடேறட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மீல் மேக்கரை உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறப்போ எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிங்க. அப்போ தான் இந்த உருண்டை உடையாமல் கிராக் ஆகாமல் கரெக்டாக வரும். இந்த உருண்டையெல்லாம் எண்ணெயில் போடுறப்போ சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை இது மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த கோலா உருண்டை ஈவனாக எல்லா இடத்துலையுமே வேகும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை பார்க்குறப்போ எனக்கு குலாப் ஜாமுன் உருண்டை தான் ஞாபகம் வந்தது. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நம்ம எல்லா உருண்டையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே நான்வெஜ் கோலா உருண்டைக்கு ஈக்குவலாக டேஸ்ட் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது என்னன்னு. ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் எங்கள் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.